குளியல் பொடியும் ஷீயக்காய் தூளும் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு பாப்போம். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. ரெண்டையுமே காய வச்சுட்டு இருக்கேன். ஏன் அரைச்சதுக்கு அப்புறம் காய வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அரைக்கும் போது வந்து இந்த பவுடர்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகுமா, அது நம்ம அப்படியே சாக்குல கட்டி கொடுத்துருவாங்க. நம்மள அப்படியே இங்க வச்சிட்டோம்னா கட்டி கட்டியா ஆயிடும். அதனால இப்படி நல்லா கொட்டி விட்டு காய வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கட்டி கட்டியா ஆகுறது அதெல்லாம் வந்து வராது. அதனால வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியும் காய வைக்கணும், அரைச்சதுக்கு அப்புறமும் காய வைக்கணும். இது பாத்தீங்கன்னா 25 கிலோ சீயக்காய் பொடி. இது வந்து 25 கிலோ வந்து நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்கல்ல. நலங்கு மாவுனா வந்து குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுறது மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே குளிச்சுக்கலாம். இது வந்து குளியல் பொடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் போட்டு போடாம அப்படின்றது தனித்தனியா இருக்கு. லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். எனக்கு சோப் வேணாம், நேச்சுரலா ஒரு ப்ராடக்ட் வேணும்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பேஜ்ல நிறைய ரிவ்யூஸ் இருக்குங்க. நலங்கு மாவு பொடிக்கலாம் செக் பண்ணி பாருங்க தேவைப்படுறவங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா பை பை.